நண்பர்களே, இந்த செட்டில்மெண்ட் சமாச்சாரத்தை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ஒருத்தர் கேட்டிருக்காரு, கொஞ்சம் பெரிய கேள்வி. திருச்சிராப்பள்ளி உறையூர் கடைவீதி மூத்தவர் அப்படிங்கிற பேர்ல இருக்காரு அவரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வணக்கம் ஐயா, நான் என்னுடைய மூத்த மகளுக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதலாம் என்று இருக்கிறேன். எழுதல. என்னுடைய கேள்வி என்னவென்றால், சில நிபந்தனை விதித்து, அதாவது இறுதி வரை என்னையும் என் மனைவியையும் பராமரிக்க வேண்டும். உணவு, உடை, இருப்பிடம், ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் அனைத்தும் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மரணத்துக்கு பின்னர் தான் சொத்துக்களை அனுபவிக்க முடியும். அப்படி இல்லை எனில் எங்களை பராமரிக்க தவறினாலோ அல்லது மகளின் பராமரிப்பு எங்களுக்கு திருப்தி இல்லை என்றாலோ செட்டில்மெண்ட் ஆவணம் ரத்து செய்யப்படும் என்று எழுதலாமா? அப்படி எழுத முடியுமா என்பதை அறிந்திட விரும்புகிறேன். செட்டில்மெண்ட் 3 நபர்கள் பெயரில் எழுதுவது என்னுடைய மனைவி எங்கள் இருவரின் மரணத்துக்கு பிறகு என்னுடைய மகளுக்கு செட்டில்மெண்ட் அதிகாரம் கொடுத்து எழுதலாம் என்று இருக்கிறேன். இதில் ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறதா? கொஞ்சம் விளக்கமாக பதிலளிக்கவும். சொத்துக்கள் என்னுடைய சுயசம்பத்தில் வாங்கியது. மிக முக்கியமான மாற்ற சொத்துக்கள் என்னுடைய சுயசம்பத்தில் வாங்கியது. அவர் கொஞ்சம் விளக்கமா பதில் கேட்டிருக்காரு. ஆனா கேள்வியே ரொம்ப விளக்கமா பதில் கேட்டிருக்காரு. அருமையான கேள்வி, நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. இவ்வளவு சிரமப்பட்டு அந்த மகள் உங்களை பார்ப்பாங்களா மாட்டாங்களா, அல்லது அவங்க பிற்காலத்தில் நமக்கு வேணுங்கிற உதவியை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இத்தனை சந்தேகத்தோடு உங்களை யாருங்க சொத்து போய் இங்க உடனே எழுதி வைக்க சொல்றா, செட்டில் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, நாளைக்கு நம்மளுக்கு பிறகு அவங்க யாரும் அடிச்சு கூடாது, சட்டை போடக்கூடாதுன்னா இந்த மாதிரி பயம் இருக்குது. சொத்தையும் கொடுக்கணும்னு ஆசையும் இருக்குது, எனக்கு இப்படிலாம் ஆயுமோன்னு பயம் இருக்குது அப்படின்னா அழகா நீங்க உயில் எழுதலாம். உயில் என்பது என்னவென்றால், உங்கள் காலத்திற்கு பிறகு, உங்கள் மரணத்திற்கு பிறகுதான் அது அமுலுக்கு வரும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இறப்புக்கு அப்புறம் தான் அது அமுலுக்கு வரும். அதுக்குள்ள நீங்க எத்தனை தடவை வேணும் உயிரை மாத்தி மாத்தி எழுதலாம். இந்த பிள்ளை பிடிக்கலையா, இந்த பிள்ளை கப்பேண்டி விட்டு வேற பிள்ளைக்கு உயிர் எழுதலாம். அது ரசிக்கூட அவசியம் கூட கிடையாது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் கடைசியாக எழுதின உயிர் மட்டும்தான் செல்லுபடியாகும். சாகருக்கு முன்னாடி எழுதின உயிர் மட்டும் செல்லுபடியாகும். உயிர் வச்சிருங்க, பிரச்சனை முடிஞ்சு. நீ பார்க்கலையா, நான் இடத்துல கொடுத்துருவேன். நீ பார்க்கலையா, நான் கோயிலுக்கு கொடுத்துருவேன். என்ன வேணும் பண்ணலாம், தானம் பண்ணிடுவேன், தர்மம் பண்ணிடுவேன். நீங்க மறக்கலாம். உயிர் எழுதி வச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை விட நீங்க எதுவுமே எழுதாம நீங்க உங்க வாழ்க்கை வர அனுபவிங்க. அனுபவிச்சு ஆட்டோமேட்டிக்கா மகளுக்கு போயிட்டு போகுது, பிரச்சனை முடிஞ்சு வச்சு. அதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மகளுக்கு போகும், மனைவிக்கு போகும், மனைவிக்கு போகும், அப்புறம் தான் மகளுக்கு போகும். உங்களுக்கு வேற சட்ட சிக்கல் இருக்குது, உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா உயிர் எழுதுவீங்க. செட்டில்மெண்ட் கொடுக்காதீங்க. செட்டில்மெண்ட் கொடுத்தால் திருப்பி அந்த சொத்தை கைப்பற்றுவது கஷ்டம். நிறைய பல வழக்குகள் வந்துட்டு இருக்குது, நம்ம நினைச்சிருக்கோம். ஆகவே செட்டில்மெண்ட் செய்யாதீங்க. பயம் இருந்தால் உயில் மட்டும் எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.